यस्या भवद्भक्तजनातिहन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारतम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंशटकोपश्री नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोपश्री रङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। कविताजितकल्लूलि कन्यका कान्तवक्षसे करुणादिगुणाढ्याय कमलानिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஹயக்ரீவ விம்சதி என்ற தலைப்பிலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய பாதாதிகேஷம் வர்ணித்திருக்கிறதை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமத் உபயவே மே மகாவித்வான் ஆசு கவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி அவர்களால் அருளி செய்யப்பட்டது. இவர் ரொம்ப நல்லா இந்த ஸ்லோகங்கள்லாம் அனுபவிச்சிருக்கார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அற்புதமானது. இதை நம்ம அனுபவிக்கலாம். இவர் சுவாமி உவே கருணாரட்சா சுவாமியுடைய திருத்தாப்பனார் ஆவார். முதல் ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். சுதாம்ஷு பிம்பாத் தவ வாசபூதாத் சுதாம்ஷு கண்டா தசதா விலக்னாக நகாத்மனாத்ம சரணாகிரதேசே சுதாமயீம் நக பணித்தின் திசந்தி. அதாவது திருவடியில் நகங்களா திங்களின் துண்டங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். திருவடி நகங்களெல்லாம் அப்படியே இந்த நிலவு மாதிரி இருக்கான், திங்கள் மாதிரி இருக்கான், திங்கள் துண்டங்கள் மாதிரி இருக்கான். அப்படி அதை அனுபவித்து பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தின் மூலம் லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய திருவடி நகங்களை அனுபவிக்கிறார் சுவாமி. நகங்கள்லாம் வட்டமான அமைப்போடு இருக்கும், சற்றே வெளுத்தும் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவைகள் சந்திரன் போல தோன்றுகின்றது இல்லையா? அதனால் கவிஞர்கள்லாம் இந்த நகங்களை சந்திரன்களாக வர்ணிப்பார்களாம். அது ஒரு மரபு, அந்த மாதிரி வர்ணிக்கிறது. அப்படி கூறத்தாழ்வான் கூட ஸ்ரீ சுந்தரபாபு ஸ்தவத்தில் 67ஆம் ஸ்லோகத்தில் அழகருடைய திருவடி நகங்கள் சந்திரனை விஞ்சும் ஒளியுடனும் பொலிவுடனும் திகழ்கின்றன என்று சுவைப்பட அருளி செய்திருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். அழகருடைய திருமேனியிலிருந்து அழகு என்னும் ஒரு அமுதக்கடல் தோன்றினான். அதாவது திருமேனியிலேருந்து அமுதக்கடல் தோன்றினான். அந்த அமுதக்கடல் அலைகள் தான் அவனுடைய திருவடி விரல்கள் என்ற பெயருடன் அமைந்துள்ளதாம். இந்த விரல்கள்லாம் அந்த அமுதக்கடலில் உள்ள திவலைகள், அலைகள். அந்த அலைகளில், அதாவது பௌர்ணமி போது கடல் பொங்கும், அப்போ ஒவ்வொரு அலையிலையுமே சந்திரன் தெரியும். அந்த மாதிரி திகழ்கின்ற நகங்கள்லாம், அந்த திருவடியில் இருக்கிற பிறர்களில் இருக்கிற நகங்களின் வரிசை சந்திரனுடைய குளிர்ச்சி மற்றும் கவர்ச்சி இத்தனை மாண்புகளையும் விஞ்சி இருக்கின்றனவாம். சந்திரனுக்கு கூட இவ்வளோ குளிர்ச்சி இருக்குமோ இருக்காதோ, ஆனால் பகவானுடைய திருவடிக்கு நகங்களுக்கு அத்தனை குளிர்ச்சி இருக்குமா, அது போல் அழகும் இருக்குமா, அவ்வளோ மாண்புகள் இருக்குமா, கவர்ச்சி இருக்குமா. இதை ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். சௌந்தர்ய சாராமிருத சிந்து வீச்சி ஸ்ரேணீஷு பாதாங்குலி நாமிகாசு ஞக்ருத்ய சந்திராஸ்ரியம் ஆத்மகாந்தியா நகாவலி சும்பதி சுந்தரஸ்ய அப்படின்னு. இதை வச்சு இந்த கவி ஆசு கவி அவர் சொல்கிறார். அதே மாதிரி அழகுடைய திருவடி நகங்களைப் போல அருளாள பெருமாளுடைய திருவடி நகங்களையும் பெருமாள் திருவடினை அண்டியதுனால தான் சந்திரன் விருத்தி பெற்று 10 பூர்ண சந்திரன்களாக இருப்பதாக கற்பனை வளத்துடன் சொல்கிறார். ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இந்த ஆழ்வான் சொல்கிறார். இதே மாதிரி, அதாவது சந்திரனுக்கு தக்ஷன் மூலமாக ஒரு சாபம் ஏற்பட்டது, தேய கிடைவதுன்னு. அந்த தேய்தல் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பரிகாரமாக பகவானுடைய திருவடியில் சேர்ந்தானாம், அடைந்தானாம், திருவடியை பிடித்து அடைந்தானாம். அதனால் அவனுக்கு பூர்ணச்சந்திரனாக ஆகும்படியாக ஒரு பாக்கியம் கிடைச்சதான். இப்படி வர்ணிக்கிறார்கள் இந்த ஆழ்வான், கூறத்தாழ்வான். அதையே இவரும் இந்த ஆசுகவியும் இப்படி எம்பெருமானுடைய திருவடி நகங்களை முழுமதியாக கற்பனை செய்து ரசிக்கிறது ஆழ்வான் பின்பற்றிய மரபை நம் சுவாமியும் தொடர்ந்து ஹயவதன பெருமாளுடைய திருவடி நகங்கள்
அமுதை பொழியும் நிலவாக இருக்கின்றன என்று சொல்கிறார் இங்கே. அதாவது ஸ்ரீ ஹயக்ரீவ கவசத்தில் சந்திர மண்டலத்தில் வசிப்பவன் ஹயக்ரீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு சந்திரமண்டல மத்தியஸ்தன் அப்படின்னு ஒரு பேர். அதே போல் கலாநிதி அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் உடைய வாசஸ்தலம் அமுதை பொழியும் நிலவு ஆகிறது. இப்படி அமுதை பொழியும் நிலவாக இருப்பதனால அங்கே வசிப்பதனால அவன் திருவடியில் பதியும் பாக்கியம் பெற்றனமா சில சந்திரமண்டல துகள்கள்லாம். அவைகளே அவனைப் போல 10 அவதாரம் எடுத்து விட்டனமா. எப்படி பகவான் 10 அவதாரம் எடுத்தானோ அந்த மாதிரி இந்த 10 நகங்களும் அவனை போல 10 அவதாரம் எடுத்துவிட்டான். 10 சந்திரங்களாக ஆகிவிட்டலாம். அந்த சந்திரங்கள் அந்த அடியோங்களுக்கு அமுதமனை கவிதைகளை ஏற்றும் ஆற்றலை தருகின்றன. அது பகவானுடைய திருவடி நகங்கள் இருக்கக்கூடிய இந்த சந்திரங்களே எனக்கு அமுதை பொழியும் கவிதைகளாக தருகின்றன. கவிதைகள்லாம் எனக்கு வரும்படியாக பண்ணுறது. அதாவது ஹயக்ரீவனை சேவித்தால் நமக்கு அமுதை பொழியும் கவிதைகள்லாம் வரும் அப்படிங்கிறவர். அழகர் வரதன் ஆகிய திவ்யமூர்த்திகளின் திருவடியில் சிவனை ஆசிரித்து பிறகு அடிபணிந்த சந்திரன் நாகங்களாக ஆனதாக ஆழ்வான் விவரித்தார். ஆனால் ஹயக்ரீவன் திருவடி நாகங்களாக வந்த சந்திரங்கள்லாம் அவன் திவ்ய தேச வாசத்தினாலே அடியிலேயே, அதாவது முதலிலேயே இயற்கையாகவே வந்து அவன் அடிபணிந்த 7 காலும் பழிப்பில்லாத சந்திரங்கள் அப்படிங்கிறது வர்ணிக்கிறதுல. அப்புறம் சொல்கிறார், அதாவது திவ்ய தேசங்களில் ஈடுபட்டு அவன் அடிபணிந்து அங்கேயே ஒன்றிய அபிநவ தசாவதாரமாய் அமுதை பொழியும் அருளி செயல்களை அருளிய ஆழ்வார்கள் 10 நினைவூட்டுவதான் இந்த 10 நங்கள்லாம். 10 ஆழ்வார்களையும் நினைவூட்டுறதான். அவெல்லாம் திவ்ய தேசத்திலேயே தங்கி இருந்து அவன் அடிபணிந்து அமுதை பொழியும் அருளி செயல்கள்லாம் அருளினார்கள் இல்லையா. அதனால் அந்த 10 ஆழ்வார்களை நினைவுபடுத்துகிறதாம் இந்த நகங்கள்லாம். அவர்களை அடிபணியும் அடியவங்களுக்கு அமுதிலும் இனிய சொல்வடம் வருவது ஏதோ அதிசயம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி நாம் சேவித்தோமானால் அடிபணிந்தோமானால் நமக்கும் நன்னா சொல்ல நன்னா வரும், நமக்கு கவிதையெல்லாம் நன்றாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அடுத்தது நம்ம 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பரிமுகனின் துடை பிராட்டியின் இருக்கையானது ஏன் அப்படின்னு வியக்கிறார். ஹயக்ரீவ பெருமானின் திருத்துடைகளை வர்ணிக்க போந்தார் சுவாமி. இடது திருத்துடை லக்ஷ்மியின் இருக்கையாக இருப்பதன் பொருத்தத்தினை கவிஞர் கண்ணோட்டத்தில் காட்டி அறிகிறார். அந்த ஸ்லோகமாவது ரம்பாதிவாகிய ரமணீய தனுப்பிரகாரா ராமா ரமாசி ரமணி மணிரத்ன சாத்வம் ரம்பாபிராம சுபகோருகதா பவேஹிமே நித்யம் க அங்காம் விதனுஷேனு ரமாம் ஹாயஸ்ய. இப்போ ஹயக்ரீவன் வந்து திருத்தொடைகளில் அந்த மகாலட்சுமி இடது தொடையில் இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு வந்து எப்படி திருத்தொடைக்கு வந்தாள் மகாலட்சுமி, திருமார்பில் தானே இருக்கா, அவங்க எப்படி திருத்தொடைக்கு வந்தா அப்படின்னு யோஜனை உண்டான். அதுக்கு அந்த யோஜனைக்கு வந்த கவிதை இது. அதை பற்றி சொல்கிறார். பொதுவாக நாயகன் நாயகி இவர்களுடைய துடைகளெல்லாம் வர்ணிக்கும்போது அவைகளின் அமைப்பை நம்ம கண்ணு முன்ன நிறுத்தணும் என்பதற்காக கவிஞர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உவமை என்னென்னா யானையின் துதிக்கை இல்லாட்டா வாழை, இது 2 தான் உபயோகப்படுத்துவாள், உவமானமாக சொல்வார்கள். அவையுடைய பளபளப்பு, செழுமை, தன்மை, அதாவது குளிர்ச்சித்தன்மை, மென்மை, சாஃப்ட்னஸ்ஸு, இவைகளை உணர்த்தத்துக்கு பயன்படுத்துகிற உவமை வாழை. இத்தனையும் இருக்குமோ அந்த வாழையில், அதனால் அந்த வாழையை உபயோகப்படுத்துவாங்களாம், சொல்லுவாளாம், உவமானமாக சொல்லுவாளாம். இப்படி ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்தில் யௌவனத்தில் இருக்கின்ற யானையின் துதிக்கை போன்று அழகானதும் ஊர்வசி என்னும் அழகிய பெண்மணியை படைத்ததும் வணிகர்களை சிருஷ்டி செய்ததும், அதாவது விராட் புருஷர் வடிவத்தில் எம்பெருமானுடைய திருத்தொடையிலிருந்து வணிகர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆகிய செயல்களை செய்ததும் அசுரத் தலைவர்களான மதுவுக்கும் கைட்டபனுக்கும் மரணப்படுக்கையாக இருந்ததும் சமயங்களில்
பிராட்டிமார்களின் தலையணியாக செயல்படுவதுமான உனது திருத்துழைகளின் இரட்டை எனது நெஞ்சத்தினை நிறைக்கின்றது அப்படின்னு சுவாமி தேசியன் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்தில் அருளி செய்திருக்கிற ஒரு ஸ்லோகத்தில். இப்போ அதை வச்சே தான் நம்ம சுவாமியும் இப்போ சொல்கிறார். ஸ்ரீ ரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைத்தோபதானம் தேவேஷ யௌவன கரீந்திர கராபிராமம் ஊரி கரோதி பவதூர் யுகம் மனோமே அப்படின்னு. அதாவது தொடையிலேருந்து ஊர்வசி வந்தால், அதே போல் வணிகர்கள் சிருஷ்டி செய்ததும் அந்த தொடையிலேருந்து தான். அதே போல் இந்த ராட்சசர்கள் அரக்கர்கள் அசுர தலைவர் அவெல்லாம் மதுவும் கைட்டவனும் அவளுக்கு வந்து மரணப்படுத்தியாக இருந்தது. அவர்களை வந்து கொன்னார் தொடையில் வச்சு. அதே போல் சமயங்களில் பிராட்டிகள்லாம் தலையணையாக உபயோகப்படுத்துவாளாம் பெருமாடி தொடை. இப்படி பலவிதமாக உபயோகப்படுறது அந்த உன்னுடைய தொடை அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சுவாமி எப்படி உபயோகப்படுத்தியிருக்கான்னு சொல்லுவோம். அவருக்கு என்ன தோணித்துன்னா, அகலகிலேன் இறையும் என்று அவன் மார்பிலே வீற்றிருப்பவள் அவள் திருத்துடைக்கு ஏன் வந்தாள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான். அப்போ அதை வர்ணிக்கிறத பகவான் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னானாம். ரம்பா முதலிய பேரழகு மிகுந்த பெண்மணிகள் உன்னை தலையால் தாங்கும் ஏற்றம் உள்ளவள் நீ என்பதை நிரூபிப்பது எப்படி அப்படின்னு கேட்டாராம். அது எல்லா தாசிகளும் மகாலட்சுமிக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று ஆளவந்தாரும் சொல்கிறார். அதே மாதிரி தாசதாசி கணக அப்படின்னு அதனால் இப்போ நீ வந்து அவளுக்கெல்லாம் நீ தலைவி அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து எம்பெருமான் பத்ரிகா ஆசிரமத்தில் நாராயணனாக தவம் செய்தான். அப்போது பிராட்டி பத்ரி மரமாக அவனுக்கு நிழல் கொடுத்தான். தேவேந்திரனோ முனிவர்கள் தவங்களையெல்லாம் கெடுத்து பழகினவன். பழக்க தோஷம் அது அவனுக்கு. யார் தவம் பண்ணாலும் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு பயந்துட்டு அவளோட தவத்தை எல்லாம் கலைப்பான். விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைத்தான். இந்த மாதிரி நிறைய ரிஷியுடைய தவத்தையெல்லாம் கலைப்பான். ரம்பை முதலிய அப்சரசுக்களையும் அவர்கள் பாடி ஆடும்போது அதை கண்டு பகவான் தன்னிலை இழக்கணுங்கிறதுக்காக அவர் மீது பூங்கணைகளை எய்து தவத்தை குறைக்க மன்மதனையும் வசந்த ருத்துவின் தேவதையான அவன் தோழனையும் அனுப்பி வைக்கிறானாம். இவ்வளவே அனுப்பிச்சி வச்சு அவரை எப்படியாவது தவத்தை கலைக்க வைக்கணும் அப்படின்னு. குளிரும் பத்ரியில் நாராயண முனிவரின் முன் ரம்பா நடனம் அடைந்தாள். எல்லோரும் அவளை அணைத்திட வேண்டும் அப்படிங்கிற பரபரப்பில் சம்பிரமத்தில் வீழ்த்துவதனால அவளுக்கு ரம்பா அப்படின்னு பேர். எப்படியோ மோகிச்சு இவகிட்ட அடைக்கல் வந்துடுவா அப்படிங்கிற எண்ணத்தினாலே அவளுக்கு ரம்பான்னு பேரான். அவள் எம்பெருமானை சம்பிரமத்தில் வீழ்த்த விழைகிறாள். அப்போது எம்பெருமான் பேஷ் அப்படின்னு தொடையை தட்டினாராம். அடுத்த வினாடி அவன் தொடையிலிருந்து பல அழகிகள் வந்தார்கள். அவர்கள்லாம் உடலிலிருந்து வந்த நறுமணம் மன்மதனையே கிரிருக்க செய்யறதுதான். இந்த அழகிகளுடைய உடலிலிருந்து வந்த நறுமணமே மன்மதனை கிரிருக்க செய்தது. அவர்கள் நடைபாவாடை விரிக்க அதன் மீது ஒயிலாக நடை பயின்று வந்தாலாம் ஒரு அழகு பெட்டகம், பேரழகு பெட்டகம். ஒரு பெரிய நல்ல அழகி, ரொம்ப அழகி எல்லாரையும் விட. அவள் வந்து நடந்து வந்தாலாம். இவளை நடைபாவாடை விரிச்சாலாம். ஒரு துணியை விரிப்பாங்க, வெல்கம் கார்பெட் அப்படின்னு, அந்த மாதிரி ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு அந்த மாதிரி விரிச்சாலாம். அவளுடைய பணிப்பெண்களை கண்டே மயங்கி கிடந்த மன்மதனின் படை அவளை கண்டு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் வெட்டி நின்றாடுறான். சிஜோ, இவாளை பார்த்தெல்லாம் நம்ம வந்து வெட்டி ஆசைப்பட்டோமே, இவ்வளோ அவளை விட இவ்வளோ அழகாக இருக்கா, இவளை பார்த்து என்ன செய்யுது அப்படின்னு யோஜனை பண்ணலாம். தன் திருத்துடையிலிருந்து தோன்றியதால் அவளுக்கு ஊர்வசி என்ற பெயரினை இட்டு தேவலோகத்து இந்திரனுக்கு தன் பரிசாக அவளையும் அவள் பணிப்பெண்களையும் கொடுத்து அனுப்பினானா இந்த நாராயணமுனி. அவன் வைக்கப்படுற மாதிரி அவன் செயலுக்கு அவன் வைக்கப்பட வேண்டும் என்பதாக நினைத்து நாராயணமுனி பகவான் தான் இவாளெல்லாம் அனுப்பிச்சாலாம். அதுக்கப்புறம் தான் அவனுடைய சபையில் அப்சர ஸ்திரீகள்லாம் இருந்தான். இங்கு ஊர்வசியின் வேலைக்காரியின் உடல் மனமே மன்மதனை மயக்கிய வரலாற்றை பயன்படுத்தி திருக்குழந்தை ஆண்டவன் திருமங்கை ஆழ்வாரின் திருவல்லிக்கேணி பதிகத்தில் வருது ஒரு பாட்டு, ஒரு பாசுரம். ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி அப்படின்னு ஒரு பதம் வருது. அதை வந்து சுவையாக விளக்கு வரான் திருக்குழந்தை ஆண்டவன். வானத்தில் இருந்து
கீழே திருவல்லிக்கேணியை பார்த்தானா தேவேந்திரன். அங்கே வீதியில் சில அழகுகள் இருக்க கண்டானாம். என்ன பேரழகு அப்படின்னு வியந்தான். அப்போது எதிர்ச்சியாக நாரதர் அங்கே வந்தாராம். இவர் அழகிலேயே மயங்கி விட்டாய் இந்திரா. இவர்கள் திருவல்லிக்கேணியில் தெருக்கூட்டும் பணிப்பெண்கள். இவர்களின் எஜமானிகளான மாதர்கள் உள்ளே மாடங்களில் உள்ளார்கள். அவர்களை கண்டால் உங்கதி என்ன ஆகுமோ என்றாராம். இவெல்லாம் தெருக்கூட்டுறவா, இவாளை பார்த்தே நீ இப்படி மயங்கி நிற்கிறியே. உன் உள்ளுக்குள்ளே இருக்க எஜமானிலாம் மாடங்களில் அரண்மனைக்குள்ள, அவளை பார்த்து நீ என்ன ஆகுதோ தெரியல அப்படின்னு சொன்னாராம். பிரயாசம் பண்ணாராம். இத்தகைய பேரழிகள் அல்லவா ரம்பா ஊர்வசி முதலியவர்கள். அவர்கள் உன்னை தலையால் தாங்கிட வேண்டும். அப்படிப்பட்ட அழகிய பெண் அல்லவா நீ. இந்நிலையில் நீ உள்ளதை உலகம் உணர வேண்டாமா? அதனால் இப்படி எம்பெருமான் சொல்லி, எனவே ரம்பா போன்ற எனது துடையின் மீது வீச்சிரு அப்படின்னு நானாம். ரம்பா போன்ற துடைனா வாழைத்தண்டு போல இருக்கிற என்னுடைய துடையில் வந்து வீச்சிரு. ஏன்னா ஊர்வசியெல்லாம் வந்தால், அந்த அப்சரஸ்லாம் வந்தால் அதுலேருந்து அப்படின்னு. உடனே பிராட்டி அங்கே வந்து அமர்ந்தாலாம். பகவான் சொன்னதும் உடனே அது மாதிரி செஞ்சுட்டாலாம். இதனால் ரம்பாதிகள் அவளை தலையால் தாங்குவது நிரூபணம் ஆயிடுச்சாம். எப்படி அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு எப்படின்னா, எம்பெருமான் திருத்தொடைகள் தான் வாழை போல உள்ளனவே, அதாவது ரம்பா ஆகரிக்கின்றனவே. ரம்பானா வாழை. ரம்பா என்பது அப்சரஸுக்கும் வாழைக்கும் வந்து பொது பெயர். அப்சரஸுக்கும் ரம்பான்னு பேர், வாழைக்கும் ரம்பான்னு பேர். எம்பெருமான் திருத்தொடை மீது பிராட்டி அமர்ந்திருக்கிறாள். ரம்பாதிகள் அதாவது மற்ற பெண்கள், ரம்பாவலி பெண்கள், அவளை தாங்குவது நிரூபணமாயிற்றாம். ரம்பா என்ற சொல்லுக்கு வடதிசை என்றும் ஒரு பொருள் உண்டு. அதனால்தான் போலும் பிராட்டியை ரம்பாவின் திசையில், அதாவது இடது துறையிலே வீட்டிருக்க செய்துள்ளான் எம்பெருமான் அப்படின்னு இதை வர்ணிக்கிறார். இவ்வளவு அழகாக இதை ரசிக்கக்கூடிய அளவில் இதை வர்ணிச்சிருக்கார். இதை நாமளும் இதை ரசித்தோம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். அடுத்து 10வது ஸ்லோகத்தை எப்படி அனுபவிக்கிறான்னு பார்க்கலாம். கடலின் மகனும் மகளும் அப்படிங்கிற தலைப்பில் அனுபவிக்கிறார். கண்டம் விலோக்கிய கமனீயமயம் ச கம்புகு பக்ஷோ விலோக்கிய ஜகதாம் ஜனனி தவாங்கே வேதா நிஜாகிருதிமகோ பவதரீரே லீலாவதீமிக விபாவிய முதம் பிரயாதி என்று சொல்கிறார். இங்கே கடலின் மகனும் மகளும்னா யார் அப்படின்னா, கழுத்து, சங்கு. சங்கையும் திருமகளையும் பற்றி சொல்கிறாங்க. இந்த சங்கு எங்கே வந்தது அப்படின்னா, பகவானுடைய திருக்கழுத்தை சங்குக்கு உபமானமாக சொல்கிறார். பரிமுக பெருமானின் பரந்த மார்பினை அனுபவித்து கொண்டார். அப்புறம் திருத்தொடையிலே காட்சி அளித்தருளிய பிராட்டி திருமார்பிலும் காட்சி தரும் ஆட்சியை சேவித்தார். அப்போ அவருக்கு அக்ரூர பகவான் அன்று எய்திய அனுபவம் கிடைச்ச போல் இருந்துதான். அக்ரூர பகவான் அன்றைக்கி எந்த அனுபவத்தினை எய்தார் அப்படிங்கிறத பார்க்கலாமா. கம்சனுக்கு கண்ணபிரானாக கோகுலத்தில் வளர்ந்து வரும் தன்னை கொல்வதற்காக தன் தங்கையின் 8வது கருவிலே தோன்றி வந்தான் என்பது நாரத பகவான் மூலம் உறுதியாக தெரிஞ்சுது கம்சனுக்கு. கோகுலத்தில் கண்ணபிரானுக்கு மூத்தவனாக வளர்ந்து வரும் பலராமனும் தன் மருமகன்தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது. உடனேயே அந்த மருமகன்கள் இருவரையும் காண துடிப்பவன் போல நடித்தானாம். வில்விழா என்று ஒரு பெருவிழாவினை ஏற்பாடு செய்தான். வில்வேள்வி என்று ஒரு யாகத்தினையும் ஏற்படுத்தினான். அந்த விழாவிற்கு தன்னுடைய மருமகன்களெல்லாம் அழைத்து வருவது போல நடித்து அவளை கொலை செய்ய திட்டம் தீட்டினான். இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தான்னா, தன்னிடம் ஊழியம் பார்த்து கொண்டிருந்த அக்ரூர பகவானிடம் ஒப்படைத்தான். பரம பாகவதர் அவர். ரொம்ப கிருஷ்ணன்னா அவ்வளோ ஒரு பக்தி செலுத்தக்கூடியவர். அவர் அப்படியே கோகுலம் சென்று அவர்களை தேரிலே மதுரைக்கு அழைத்து செல்லும்போது வழியில் நடுப்பகல் ஆயிடுத்து. அப்போ அந்த வேளையில் செய்ய வேண்டிய மாத்தியானிக சந்தியாவந்தனம், ஸ்நானாதி சந்தியாவந்தனம்லாம் பண்ணணும்னு யமுனைக்கு போனார். யமுனைக்கரையில் தேர் இருக்குது, அதில் குழந்தைகள் இருக்கா. நீங்கள் தேரை விட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். யமுனையில் ரொம்ப வெள்ளம் அதிகமாக இருக்குது, நீங்கள்லாம் குழந்தைகளாக இருக்க வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எச்சரிக்கை பண்ணினார். இவர் மட்டும் யமுனை படுக்கையில் இறங்கி யமுனையில் மூழ்கியவர் அங்கே நீர் வெள்ளத்துக்குள்ளே ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் காட்சி தருவதாக உணர்ந்தார். அப்புறம் ஆச்சரியப்பட்டார், அப்புறம் சந்தோஷப்பட்டார். அடுத்த வினாடி ஆதிசேஷன் பலராமனாகவும்
எம்பெருமான் கண்ணனாகவும் காட்சி தரவே மகிழ்ந்து போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அந்த தண்ணியில் வந்து நமக்கு வந்து வெள்ளத்தில் யமுனையில் காட்சி தரார் பெருமாள் அப்படின்னு. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு வினாடி கூட நிற்கலை. ஏன்னா, ஐயோ குழந்தைகளை விட்டுட்டு வந்தோமே, அந்த குழந்தைகள் தான் இங்கே வந்துட்டாளா அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டான். தேரை விட்டு யமுனைக்குள் வந்துட்டோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டான். பதறி போயிட்டார். அக்ரூர பகவான் படபடன்னு படி ஏறி தேரில் வந்து பார்க்குறார். அங்கே குழந்தைகளும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சிரித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அதை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவராய மீண்டும் யமுனையில் மூழ்கின்றார். திரும்பவும் நீரில் மூழ்கினதும் அங்கே புன்முடன் பலராமனும் கண்ணனும் பரந்தாமனாக காட்சி தரவே மீண்டும் தேரில் சென்று அவர்கள் இருக்கிறார்களான்னு பார்த்தார். நீராட்டத்தினை நிறைவேற்ற மீண்டும் யமுனைக்குள் மூழ்கிறார். இப்போது திரும்பவும் அதே மாதிரி அண்ணன் தம்பியும் காட்சி தரவே அவர்களே இவர்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருதான் இவருக்கு. அங்கே இருக்கிறவா தான் இங்கேயும் தென்படுறாளா, இப்படி பெருமாளாகவும் ஆதிசேஷனாகவும் தெரிகிறாளா? ஒரு சமயம் ஆதிசேஷன் பெருமாள் அப்படி தெரிகிறா, ஒரு சமயம் கண்ணன் பலராமன் அப்படி தெரிகிறா, அந்த மாதிரி தெரிகிறா. இப்போ இவாளே தான் அவளா, இந்த ஆதிசேஷனும் எம்பெருமானும் தான் இந்த கண்ணனும் பலராமனுமா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் தோணும். ஆச்சரியமாக இருக்கு அவருக்கு. இப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குறார் அவர். இந்த மாதிரி இந்த கவி ஆசு கவிக்கு தோன்றதான். அவர் சொல்கிற அதாவது இந்த அக்ரூரன் அனுபவித்த அதை வந்து பற்றி அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னு ஒரு பிரபந்தம். அதில் வந்து திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்கத்து மாலை அப்படிங்கிறதுல 80வது பாசுரத்தில் அனுபவிக்கிறாராம். அந்த பாசுரம், நீரில் புகும் கண்டு தேரினை பார்க்கும் நிறுத்திய பொன் தேரில் தொழும் பின்னை நீரினில் காணும் சிறந்த பச்சை காரின் திறமை அரங்கரும் சேடனும் கஞ்ச வஞ்சன் ஊரில் செல உடன்போம் அக்ரூரன் தன்னுள் மகிழ்ந்தே அப்படின்னு. அக்ரூரன் பகவானை போலவே நம்ம ஆசுகவி சார்போரும் எம்பெருமானின் திருமடியிலே காட்சி தந்தருடைய பிராட்டியையே அவன் திருமார்பிலே கண்டவாறு அவளே இவளா அப்படின்னு வியந்து பார்க்குறான். லக்ஷ்மி ஹயக்ரீவ மூர்த்திக்கு திருமடியிலையும் திருமார்பகத்திலும் ஆக 2 இடத்துல அலைமகள் அப்படின்னு இருக்கா. பகவான் எந்த கோலம் பூண்டாலும் அகலாமல் அவன் திருமார்பிலே அமர்ந்திருப்பவள் பிராட்டி. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திருக்கோலத்திலும் திருமடியிலும் காட்சி தருவது சிறப்பாகும். இப்போ திருமடியிலையும் காட்சி தரான் லக்ஷ்மி ஹயக்ரீவனாக காட்சி தரும்போது. அப்படி வியந்து அதனால் உறைந்து போன சுவாமியை சுவாமி என்று அழைப்பது போல தோன்றிதான். இவருக்கு குரல் கேட்ட மாதிரி இருந்துதான், சுவாமின்னு கூப்பிட்ற மாதிரி. குரல் வந்த திசையில் பார்த்தார். பகவானின் இடது திருத்தோளில் பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பீடோட திகழக்கூடிய ஒரு வெண்சங்கு இவரை அழைத்ததாக உணர்ந்தார். அந்த வெண்சங்கு இவரை அழைக்கிறதாம். அடியேன் அப்படிங்கிறார் இவர். இது வந்து உரையாடல் நடையில் இதை எழுதியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை. இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு இயலானே அப்படின்னு என்னை பார்த்து கவி சார்வபௌமையான பாடவல்ல நாச்சியார் அருளியதின் பின்னணி புரிகின்றதா அப்படின்னு கேட்டுதான். ஏன்னா தாயார் மாதிரியே இவருக்கும் 2 இடத்துலையும் காட்சி தராங்க. வெண்சங்கமே உன்னோட ஓவைக்கு காரணம் என்ன, நீயே சொல்ல அப்படின்னாராம் சுவாமி. செல்வத்துக்கு உரிய தேவதையான லக்ஷ்மி பெரும் செல்வனான பரிமுகனின் திருத்தொடையிலும் திருமார்பிலும் ஆக 2 இடத்துல சேவை தருகிற இல்லையா, அதுபோலவே அடியேனும் அவன் இடது திருத்தோளிலும் திருக்கழுத்திலும் காட்சி தருவதை பாருங்கள் அப்படின்னானோ. எப்படி மகாலட்சுமி மார்பிலையும் தொடையிலையும் காட்சி தராளோ அந்த மாதிரி நானும் அவனுடைய இடது திருக்கையிலையும் இருக்கேன், அவன் கழுத்துலையும் இருக்கேன் அப்படின்னு தான். கழுத்து சங்குக்கு சமானமாக சொல்லுவாங்க, சங்கை போல கழுத்துன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. ஆமாம், வெண்சங்கு போலவே வெள்ளை பரிமுகனின் திருக்கழுத்து இருக்கான். ஏன்னா பரிமுகன்னா வெள்ளை நிறம் தான் பகவானுக்கு. ஹயக்ரீவன்னாலே வெள்ளை நிறம். மற்ற பெருமாளுக்கெல்லாம் வேறு திருக்கோலங்கள்லாம் பெருமாள் கருமேக வண்ணனாக தான் காட்சி தரார். அங்கே திருக்கழுத்தோட அமைப்பு சங்கை போல் இருந்திருந்தாலும் ஆனால் அந்த வெண்மை நிறம் இருக்காது இல்லையா. இங்கே வெண்மை நிறமும் இருக்குது, அந்த கழுத்து சங்கு போலையும் இருக்குது. இப்படி 2 விதமான ஒத்துமை இருக்கான். பெருஞ்செல்வனின் செல்வமே பிராட்டி தானே, அவளைப் போலவே அடியேனுக்கும் அவன் திருமேனியில் 2 இருப்பிடங்கள் உள்ளனவே.
இப்படி நானும் செல்வத்துக்குரிய தேவதையாகவே ஆகிவிட்டேன் அல்லவா? செல்வமுடையவன் பெருஞ்செல்வனா, அல்ல செல்வமாகவே ஆகிவிடும் செல்வமுடையவன் பெருஞ்செல்வனா சொல் அப்படின்னு கேட்டுதான். பரிமனுடைய திருக்கழுத்தை பார்க்குறதான் சங்கு. இப்போ ஞாபகம் வரதான் இவருக்கு ஒரு பாசுரம், நம்மாழ்வாருடைய பாசுரம், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிற அந்த பாசுரம் ஞாபகத்துக்கு வருதான். ஆழ்வாரின் மனசில் திகழ்வத உணரும் திறமையே நம் கண்ணினன் சிறுத்தாம்பு ஜபம்ங்கிற தவநெறி மூலம் பெற்றவர் நாதமுனி. அவர் திருவம்சத்திலே அவதரித்து எம்பெருமானாரின் அம்மான் மகனாகவும் திகழ்ந்த திரு குறுகைப்பிரான் பிள்ளான் எம்பெருமானார் திருவடிவாரத்தில் கேட்ட பொருளையே தொகுத்து திருவாய்மொழியின் முதல் வியாக்கியானமாக உடைய திரு ஆயிரப்படியிலே இதன் மூலம் ஆழ்வார் பூவின் மிசை நங்கையை விட நம்மிடம் அதிக அன்பு வைப்பவன் அவன் என்று அருளிடுகின்றார் என்று விளக்கினார். அப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் எல்லாமும் அதே மாதிரியே வியாக்கியானங்கள் பண்ணினார்கள். ஆனால் நித்தியசூரி என்றாலும் பாஞ்சஜன்யன் ஒரு ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மாவுக்கு இடது தோல் கழுத்துன 2 இடங்கள், இவைகளுக்கு கீழான திருமார்பு திருத்துடை என்று 7 இடங்கள் உலகனைத்தும் தாயான பிராட்டிக்கு என்பதை பிராட்டியை விட பணியாளருக்கு முதலுரிமை தருபவன் அவன். அதாவது சங்கு, அந்த கை இடது கை, இது 2ம் திருத்தொடை திருமார்புக்கு மேலே இருக்கான். திருத்தொடையும் திருமார்பும் தாயாருடைய ஸ்தானம் அவள் இருக்கா, அவளுக்கும் மேல்படியான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கானாம் பகவான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் சென்று சேவித்தால் இவனை ஆராய்ந்து பிராட்டியை விட பாஞ்சசன்யத்தை விட உயர்ந்த இடம் நமக்கு தர தயாராக இருக்கும் அன்பு வள்ளல் அவன் என்பது தெளிவாகும். இப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார் இவர். இந்த பாஞ்சஜன்யமும் அழகிய திருக்கழுத்தும் திருமார்பையும் பார்க்கின்றது. அங்கும் உமது திருத்துறையிலும் உலகங்களின் திருத்தாயாரை சேவிக்கின்றது. அவரை போலவே தனது வடிவமும் உனது திருமேனியில் திருத்தோளின் திருக்கழுத்திலும் என 2 இடங்களில் இனிது விளையாடுவது கண்டு மகிழ்கின்றது. இதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, இது நம்ம உரையாடலாக அமைச்சிருக்கிறத இந்த வாசகளாகிய வடிவத்தில் உலா வரும் ஸ்ரீ லக்ஷ்மின்னு ஹயக்ரீவன் இதனால் திருவுள்ளம் உகந்தருள வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது நமக்கு பகவான் மேலான இடத்தை கொடுக்கிறான். தாயாரை விட மேலான இடத்தை பரிஜனங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கும் அதே மாதிரி பக்தர்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத இங்கே அருளி செய்திருக்கிறார். இதுதான் நம்ம கடலின் மகனும் மகளும் அப்படிங்கிற தலைப்பில் அனுபவித்தோம். அடுத்தது நம்ம அனுபவிக்கிறது பரிமுகன் திருப்பாத்தில் விண்ணப்பம். இது 22வது ஸ்லோகம். சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஸ்ரீமன் வாஜி முகேதி வாரிதி சுதா சம்பூஷிதோ ச சுவாமின் வாகாதிபதே வாத விக்ருதௌ வித்யோத்தமனோச்சித மானேதி ச வாராஷேருதிதே சுதாமயத்தனௌ வாசம் பஜந்தம் நவம் வாரம் வாரம் பவந்தம் அனகம் ஜிஹ்வா கிருஷ்ணாது ஸ்வயம் அப்படின்னு. இதை தனக்கு நல்ல வாக்கு தந்தருள வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறார். இங்கே ஹயக்ரீவன் தனக்கு செய்ய வேண்டிய அருளை குறிப்பால் விண்ணப்பித்து காட்டுறார். தன்னை ஹயக்ரீவன் கல்வி கடலாக ஆக்கி அருள வேண்டும் என்று சுவாமியினுடைய அதாவது கல்வி கடலாக ஆகணுமா. அதற்காக அவன் பெருமையை, அவனுடைய திருநாமங்களை தனது இடையராது ஜபித்தாலே போதும். அதுதான் அதற்கான உபாயம். அந்த உபாயத்தை அனுஷ்டிப்பதும் அவன் அருளாலே தான் முடியும். எனவே அவனை அடிக்கடி தனது சொல்லும் நிலையை தனக்கு அருள அவனையே வேண்டுகிறார். அதாவது பகவான் நம்ம அவனுக்கு செய்யணும்னு நினச்சா அவன் நினைத்தால்தான், அவன் சங்கல்பித்தால்தான் நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறார். இதன் மூலம் உபாயமும் அவனே உபேயமும் அவனே அப்படிங்கிற வேத ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார். இங்கே திருமலை கூறும் ஸ்ரீ என்ற சொல்லின் மீது விட்டு எம்பெருமானை ஸ்ரீமன் என்று குளித்து ஸ்லோகத்தை தொடங்கியிருக்கிறார். அதனால் சரணாகதி மந்திரத்தை நினைப்பூட்டும் வகையிலும் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம ரசிக்கணும். குதிரைக்கும் கடலுக்கும் தனியாக ஒரு உறவு உள்ளதாக வேதம் சொல்கிறது. என்னென்னா, விராட் ஸ்வரூபமாக குதிரையை தியானம் செய்ய சொல்லியிருக்கு.
நிறைவில் சமுத்திரமே குதிரைக்கு நல்லுறவு அப்படிங்கிற பொருளில் சமுத்ரோ பந்துகு அப்படின்னு சொல்லியிருக்கு தைத்திரிய சமிதையில். இப்போ குதிரைக்கும் கடலுக்கும் வேதம் கூறும் இந்த உறவு இருக்குது ஒன்று ஒரு பக்கம், குதிரை முகனுக்கும் கடலுக்கும் உள்ள உறவு இருக்குது, அது வேற இல்லையா? இருந்தாலும் ஆமாம், என்னென்னா குதிரைமுகன் கடலரசனின் மகளை மணந்ததால் கடலரசனின் மருமகன் ஆகிவிட்டார். அந்த உறவு நினைவுக்கு வர அதை குறிப்பிட்டு சொல்கிறார் மேலே. எம்பெருமானே, நீ கடலிலிருந்து தோன்றிய திருமகளை உன் மடியிலேயே வைத்து கொண்டிருக்கிறாய். ஆகையினால் நீ கடல் மகளாலே அலங்கரிக்கப்பட்ட தொடையை உடையவனாக திகழ்கிறாய் அப்படிங்கிறார். இப்படி சீமானே என்றும் குதிரை முகனே என்றும் கடல் மகளை தனது தொடைக்கணியாக உடையவனே என்றும் பரவிட நீயே என்னை உடையவன் என் சுவாமி என்பது அடியனுக்கு தெளிவாகும். அதையும் இணைத்து என் சுவாமியே என்றும் சொல்லுவேன் அப்படிங்கிறார். இப்படி உன்னையே நான் அடிக்கடி சொல்ல சொல்ல இந்த இனிய பொருளாழம் நிறைந்த சொற்கள் என் வாயிலே கூட எப்படி வந்தன அப்படின்னு ஆச்சரியப்படுறார், சந்தோஷப்படுறார். அடியனுக்கு வரும், எப்படி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது இதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. சொற்களுக்கு அதிபதியான குதிரைமுகனின் அருள் இருக்கும்பொழுது இது இயற்கை தானே, உன்னுடைய அருள் இருக்குது எனக்கு, அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது எனக்கு அப்படிங்கிற. நம்ம ஒருத்தர் இப்போ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய அருள் இருந்தால் நமக்கு அந்த ஸ்தோத்திரம்லாம் பண்ண வரும். உடனே முன்கூறிய பட்டியலில் வாகதீப சொற்களுக்கு அதிபதியானவனே என்பதையும் நினைப்பேன். இப்படி தடங்கள் இல்லாத சொற்களுக்கு வந்தவாறே அங்கெங்கே வித்வான்கள் வாதம் செய்யும்போது அந்த வாத விளையாட்டுகளிலே ஒலி வடிவில் உன்னைத்தான் மக்கள் சேவிக்கிறார்கள். என்னதான் வாதம் பண்ணுறா அப்படின்னா கூட கிருஷ்ணனா ராமனா, ராமனோ சத்தியா கிருஷ்ணனோ சத்தியா, ராமன் சிறப்பு வாய்ந்தவனா கிருஷ்ணன் சிறப்பு வாய்ந்தவனா, இப்படிலாம் நம்ம சொல்லும்போது அங்கே கூட பகவான் அவனுடைய அருள் இருந்தால் தான் பேச முடியும். அவனுடைய கிருப்பை தான் அங்கே நமக்கு ஒலிக்கிறது அப்படிங்கிறது. கல்வி கடலான உனக்கும் கடலுக்கும் உள்ள மற்றொரு தொடர்பும் எனக்கு தோன்றது. கடலிலே தோன்றிய அமுதமயமான சந்திரன் மண்டலத்திலே நீ வசிக்கிறாய். அதனால் என்ன, அப்போதைக்கப்போது புதியவனாக வாடாமலராக அம்லான ஸ்ரீ ஆக குற்றமே அண்டாதவனாக நீ இருப்பதையும் எண்ணி அடிக்கடி உன்னை என்னுடைய நாக்காலே உன்னையே நான் சொல்லும்படி நீ அருள வேண்டும். அதாவது எப்படின்னா, கடலிலே அங்கே தான் வசிக்கிறார் பகவான், சந்திரமண்டலத்தில் வசிக்கிறான். அதனால் அப்போதுக்கப்போது புதியவனாக தெரிகிறான், அம்லான ஸ்ரீயாக இருக்கிறான், அதாவது குற்றமற்றவனாக இருக்கிறான். இப்படி எந்த குற்றமும் உன்னை அண்டாது. அதனால் ஒன்றை சொல்வதனால நான் ஏதாவது தப்பாக பேசினா கூட அதுவும் நீங்கிவிடும், நீ குற்றமற்றவன். அதனால் வெறுவாதால் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கிறாளால் என்று திருமங்கை ஆழ்வார் பாடியது போல அடியேன் வாய் வெறி உன்னுடைய பெருமையை பேச வேண்டும் அப்படிங்கிறார். இதே போல் திருமிசை ஆழ்வார் சொல்கிறார், பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. நீ நினைக்கணும், அப்போ தான் என்னால் எதுவும் பேச முடியும். அடியேன் பேச வேண்டும் என்று விரும்பக்கூட தேவையில்லை. அடியனுடைய நான் தானே அப்படி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருள் நீ எனக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இந்த கடலுக்கும் கல்வி தரும் குதிரை கடவுளுக்கும் உள்ள பல தொடர்பை குறிக்கும் இந்த ஸ்லோகம் கல்வி கடலாக நாம் திகழ தேவையான வழியை மறைமுகமாக உணர்த்திடும். இந்த ஸ்லோகம் உணர்த்தி நமக்கு சொல்கிறது நமக்கும் இந்த கல்வி கடவுளுக்கும் உள்ள சம்பந்தத்தை. இதை நம்ம சுவைக்கணும். இதை நாம் இப்போது சுவைத்தோம். இத்துடன் இந்த உபன்யாசம் நிறைவடைகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.